அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 28/9, அதாவது புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. ஏகாதசி திதி 2:50 வரை பகல், அதற்கு மேல் துவாதசி திதி. ஆயிலிய நட்சத்திரம். ராகுகாலம் காலையில் 9லேருந்து 10 வரை. யமகண்டம் மத்தியானம் 1லேருந்து 3 வரை. நல்ல நேரம் 7:45லேருந்து 8:45 வரை. சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம், போடக்கூடிய சட்டினோட கலர் ப்ளூ, பிளாக்கு, பர்பிள் கலர். அதே மாதிரி அவாய்ட் பண்ண வேண்டியது ஒயிட் கலர் அவாய்ட் பண்ணிக்கிடுங்க. சாப்பிடக்கூடியது முள்ளங்கி, புதினா, அந்த மாதிரிப்பட்ட புதனுக்கு உண்டானதை சாப்பிட்டுக்கணும். சந்திராஷ்டிரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உடையது. இப்பொழுது இந்த ஜோதிடம் பயில்வர்களுக்கு அந்த யோகங்களை பற்றி சொல்லி கொண்டு வருகிறேன் அல்லவா. இன்றைக்கி ஒரு 2 யோகத்தை பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது சாமுத்திர யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துலேருந்து 4, 6, 8, 10, 12 அந்த கடங்களை ஏதாவது கிரகம், அதாவது பாவகிரகம், சுபகிரகம்ல ஏதாவது கிரகங்கள் தங்கியிருந்தால் அந்த சாமுத்திர யோகம்ங்கிற யோகம் கிட்டும். அந்த ஜாதகர் கடல் கடந்து சென்று பொருள் ஈட்டுவார். தொழிலில் புகழுடன் விளங்குவோராகவும் பொருள் சேர்த்து சுகபோகத்துடன் வாழ்க்கை நடத்துவோராகவும் இருப்பார். அடுத்து பர்வத யோகம்னு சொல்லலாம். லக்கணத்திலிருந்து திரிகோணங்களில் நல்ல கிரகங்களும் 6, 8, 12 தீய கிரகங்களும் இருந்தால் அந்த பர்வத யோகம்ங்கிற யோகம் கிடைக்கும். அந்த பர்வத யோகம் உடைய ஜாதகர் கல்விமானாகவும் நல்ல கலைகளை கற்றவராகவும் தயாள குணம் உடையவராகவும் வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவராகவும் விளங்குவார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உபயோகப்படுமாயின், பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தொழிலில் ஆர்வமும் முன்னேற்றமும் காணப்படும். அதாவது மக்களால், குழந்தைகள், அதாவது ஆணார் கட்டம் பெண்ணார் கட்டம் குழந்தைகளால் செலவு சற்று அதிகமாகும். அதே சமயத்தில் பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி. தகப்பனாருக்கு மட்டும் உடல்நிலையில் கொஞ்சம் சற்று பின்னடைவு உண்டாகிறது. அடுத்து ரிஷபராசி. நீண்ட முயற்சிக்கு பின் கொஞ்சம் பாசிட்டிவ் வருது. பணத்தட்டுப்பாடு கம்மியாகுது. புதிய நிலம், வாகனம், நகை இந்த மாதிரிப்பட்டது வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. வெளியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகின்றன. எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் அதை மறந்து போக செய்கிறது. அடுத்து மிதுன ராசி. கவலைகள் குறைந்து மன நிம்மதி உண்டாகிறது. எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் மூலம் ஆதரவும் அன்பும் கிடைக்கின்றது. அதாவது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு வருங்க. எச்சரிக்கையாக இருங்கள். இந்த இளநீர், மோர் அந்த மாதிரிப்பட்ட பொருட்களை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். கடகராசி. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றன. நண்பர்கள், உறவினர்கள் நல்ல முறையில் உதவுகின்றனர். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டானாலும் நன்றாகவே செல்கின்றது. பெரிய நெகட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து சிம்மராசி. வீண் அலைச்சலுக்கு பிறகு காரியம் கைகூடுகின்றது. கடன் தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியானால் கூட பணம் ரொட்டேஷன் ஆகிறது. மனைவியுடன் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிருங்கள். உங்கள் பேச்சு அதிகாரம் செய்வதைப் போல் இருக்கிறது. கொஞ்சம் நளினமாக பேசுங்கள். அடுத்து கன்னியாராசி. பொருள் சேதம் ஏற்படுகின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போகிறது. கோபத்தினால் நல்ல மனிதர்களின் விரோதத்தை சம்பாதித்துக் கொள்கிறீர்கள். கோபத்தை சற்று குறைத்து கொள்ளுங்கள். தேவையான பொருள் வரவு உண்டாகிறது. அடுத்து துளாராசி.
பணத்தட்டுப்பாடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே போகுது. மனைவி மக்களால் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் மன அமைதியை குலைக்கக்கூடிய அளவில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறுகிறார்கள். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக கூடாமல் மெதுவாக நிதானமாக நடந்து கொள்கிறீர்கள், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். வெளியூரிலிருந்து மட்டும் நல்ல செய்தி வந்து சேர்கிறது. வெளியூர் பிரயாணங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கின்றன. அடுத்து விருச்சிக ராசி. வாழ்க்கையிலும் சரி, வழக்கு விவகாரங்களும் சரி, வெற்றியே கிடைக்கின்றது. பணவரத்து நன்றாயிருக்கிறது. செலவுகள் கட்டுக்கு அடங்கி இருப்பதால் மன நிம்மதி ஏற்படுகின்றது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஆதாயம் கிடைக்கிறது. அடுத்து தனுசு ராசி. மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகின்றன. சகோதரின் பொருட்டு பண செலவு ஏற்படுகிறது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகள் உதவி செய்கிறதில்லை. குடும்பத்தில் வந்து சுபகாரிய செலவு வருகின்றது. மனைவி மக்களால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அடுத்து மகர ராசி. அன்னையின் உடல்நிலையில் சற்று பாதிப்பு உண்டாகிறது. சொறி, சிரங்கு போன்ற வியாதிகள் வர வாய்ப்புள்ளது. எதிர்பார்த்த இடங்களில் உதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி கிடைக்கிறது. புது நண்பர்கள் கூட கிடைக்கின்றார்கள். அடுத்து கும்பராசி. தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றை தவிர்ப்பது அவசியம். வீண் அலைச்சல், திருட்டு பயம் ஆகியவை உண்டாகிறது. உடலில் வந்து உஷ்ணம் அதிகரிக்கிறது. கணவன் மனைவி கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டுக்கு பேசாமல் இருப்பதே நல்லது. பேசினா வந்து பிரச்சனை பெரிதாகிறது. அடுத்து மீனராசி. மனைவியுடன் வாக்குவாதம் உண்டாகின்றது. வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. தெய்வ பக்தியில் மனதை செலுத்தி தைரியமாக இருந்தால் தொல்லைகள் அகலும். வீண் வம்புகள் வராது. மனைவி வர்க்கத்தினரால் சில பிரச்சனைகள். அக்டோபரில் அந்த கெட்ட பலன்கள்லாம் குறைந்துவிடும். அதற்கு மேல் நல்ல பலன்களே நடக்கப் போகின்றன. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.